ஸ்க்ரீன் பேட்டோட நம்ம என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்க்கலாம், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபிலிம் மேக்கர் முக்கியமாக 3 விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களால் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். இந்த 3 விஷயங்கள் தெரியலனா நீங்கள் ஒரு வெப் சீரிஸ், ஒரு ஷார்ட் ஃபிலிமோட நீ வந்து நிப்பாட்டிடுவீங்க. நிப்பாட்டாமல் உங்களால் ரெகுலராக பண்ண முடியறதுக்கு இந்த 3 விஷயங்களே தெரிஞ்சிருக்கணும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். முதல்ல வந்து கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இருக்காங்க. எல்லாமே க்ளோஸ் ரிலேஷன் கிடையாது, பட் எல்லாமே ஃபிலிம் மேக்கர்ஸ்னு எனக்கு தெரியும். இப்போ இவங்களோட ஒர்க்கு நான் பார்க்குறேன், என்னோட ஒர்க்கு இவங்க வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாமே வெப் சீரிஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொருத்தவங்க குட்டி குட்டியாக பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க நான் பண்ணுறதை வச்சு 2-3 பேர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே. இப்போ இவங்க 15 பேர் இருக்காங்க. இந்த 15 பேரோட வினோத்தை வந்து நான் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். அப்படி வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இவங்க வந்து வெப் சீரிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, நம்மளால் பண்ண முடியல, நம்ம 2 வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கு நாக்கு தள்ளுது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் யாரையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், என்கிட்ட இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, எனக்கு 2500 வரைக்கும் என்னால் செலவு பண்ண முடியும்னா, அதனால் 2500 தான் வினோத்தால் எடுக்க முடியும்னா வினோத் அவ்வளோதான் வந்து எடுக்கணுமே. ஸோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க. ஏன்னா 4 லட்சம் 5 லட்சம் போடும்போது அவங்களோட ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கம்மியாக பண்ணும்போது நம்மளோட ஒர்க்கு அவங்களை கம்பேர் பண்ணுறது டவுனாக தான் இருக்கும். ஆனால் நம்மளோட கதைகள் வந்து இந்த 2500 நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது விதம் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் லாஸ்ட்டு ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருந்தேன், அந்த கதைகள் வந்து நிறைய வித்தியாசமாக இருந்துச்சுல. நிறைய பேர் அதை பார்த்துட்டு நான் இப்படி எடுக்கலாமே, லெஸ்பியன் எடுக்கலாமே, நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் எடுக்கலாமே, என்கிட்டயே வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக் நம்ம கொடுத்தோன்னா மற்றவங்களுக்கு ஒரு தாட் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் தானே. ஸோ அதனால் இங்கே கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்கள் கூட இருக்கவங்க சக்ஸஸ் ஆனால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து இவ்வளோ அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க நம்ம சக்ஸஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு நினைக்காது. உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கேன், உங்களுக்கான கிரெடிட்டு, உங்களுக்கான நேரம் எல்லாமே வந்து கிடைக்கும், உங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து கிடைப்பாங்க. இப்போ என் சேனல் 30 பேர் 40 பேர் தான் பார்க்குறாங்கன்னா நான் வந்து வீடியோவே போடக்கூடாது, இவ்வளோ பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்லாம் கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து போடுறேன். இந்த 30 பேர் பார்க்குறாங்களா, இந்த 30 பேர் பார்க்கட்டும், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அவ்வளோதான் என்னோட தாட் வந்து. அதுவே அதிகம் தானே, 30 பேருன்றது ஒரு சின்ன கம்யூனிட்டி தானே, எனக்கு இருக்கட்டுமே அதுவே அப்படின்னு தான் நானே யோசிக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு ஒரு சேனல் வச்சுருக்காங்க, நான் வந்து 10,000 20,000 போகுது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிட்டு நான் வீடியோ போடாமல் இல்லை. நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன், எனக்கான ப்ராசஸ் இவ்வளோ தான், எனக்கான ஆடியன்ஸ் இவ்வளோ தான், நான் நினச்சிட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாதுன்றது தான் பேசிக் கான்செப்ட். கம்பேர் பண்ணாமல் இருந்தால் நம்ம ரெகுலராக வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து சொல்கிறேன். இன்னொன்று வந்து சக்ஸஸ்க்கான டைம் லைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. இப்போ இதுக்குள்ளே சக்ஸஸ் ஆகிடணும், அதுக்குள்ளே சக்ஸஸ் ஆகிடணும், ஒரே ஃபிலிமில் வந்து சக்ஸஸ் ஆகிடணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆல்பம் சாங் வந்து எடுத்தார். ஆல்பம் சாங் எடுத்துகிட்டு நல்லா ப்ரொமோட் பண்ணி அதை ரிசீவ் பண்ணிட்டு அவர் என்ன நினச்சாருன்னா, 3 படத்தில் அனிருத் பண்ணார் பார்த்தீங்களா, ஒய்திஸ் கொலவரி சாங், அந்த மாதிரி ஹிட்டாகவும் நினச்சாரு. ஒரே சாங்கில் அந்த சக்ஸஸ் எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதுவும் டைம் லைன் வந்து வச்சுக்காதீங்க, இது சக்ஸஸ் ஆகிடும் அது சக்ஸஸ் ஆகிடும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களோட ஒர்க் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டே இருங்க. முதல் ப்ராசஸ் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணாமல் உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, டிலே பண்ணாமல் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கன்றது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் அடுத்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வரும். எனக்கு தெரிஞ்சவங்களே என் கூட இருக்கவங்களே சொல்கிறாங்க, நான் வேறு ஒரு ஷார்ட் ஃபிலிம் உனக்கு வந்து அனுப்புகிறேன், அது குவாலிட்டி பாரு நல்லாயிருக்கும், கேமரா ஆங்கிள் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு டீமாக பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா நானே மியூசிக் டேரக்டர்கிட்ட பேசணும், நானே கேமரா ஹேண்டில் பண்ணணும், நானே எடிட் பண்ணணும், கேமராக்கான மீனிங் பிடிக்கணும், அப்புறம் காஸ்டியூம் டிசைன் நானே செலக்ட் பண்ணணும், ஆக்டர்ஸ் நானே பண்ணணும், எனக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் யாருமே கிடையாது. நான் என்ன ஸ்கிரிப்ட் எடுத்துனோ அதை மொத்தமாக எடிட் பண்ணி நானே எல்லா ப்ராசஸும் வந்து நான் ஒரு ஆளே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி அவங்க அனுப்புகிறாங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பேரோட ஐடியாஸ் வந்து அதில் வந்து இன்புட் ஆகிருக்கும். காசோட வேல்யூவும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ முதல்ல கம்பேர் பண்ணிக்காதீங்க. மற்றவங்க இப்படி சொன்னால் கூட ஓகே அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. 2வது டாபிக் வந்து கீப் ஒர்க்கிங் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் எடுக்கலாம், திடீர்னு போய் எடிட் பண்ண ஒரு இடத்துக்கு வந்து போவேன், டப்பிங் எடுப்பேன், யூடியூப் சேனல் போடுவேன், திடீர்னு டாக்குமெண்ட்ரிஸ் எடுப்பேன், ஃபுட் ஷோ எடுப்பேன், ஏதாவது வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த ரிலேட்டடாக. ஸோ நம்ம கீப் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும், நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ண ஆரம்பிப்போம் லைவாக பண்ணும்போது. இப்போ கான்வர்சேஷன் நான் வந்து எடுக்கிறேன், என்னோடய வெப் சீரிஸில் கான்வர்சேஷன் வந்து எடுத்துருக்கேன். இந்த கான்வர்சேஷனில் நான் இப்படிலாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அது மிஸ்டேக் ஆகுது. இது மிஸ்டேக் ஆகும்போது என்னோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில டைலாக்ஸ் வந்து ட்ராமாட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ எந்தெந்த இடத்துல ட்ராமாட்டிக்காக இருக்குது அப்படின்றது நான் மறுபடியும் பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கலாம், அந்த இடத்துல அப்படி இருக்கலாம் யோசிக்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ நான் எடுக்காமல் இருந்தேன்னா என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒரே படத்தில் நான் அட்லி மாதிரி ஆகணும், ஒரே படத்தில் நான் ராஜமௌழி மாதிரி ஆகணும்னா சத்தியமாக வந்து ஆக முடியாது. கொஞ்சம் விஷயங்களை கற்றுக்க தான் பெரிய ஆளை வந்து நீங்கள் ஆக முடியும். நீங்கள் லைஃப் லாங் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும்னா நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கணும். அந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் பெரிய படங்கள் அட்லீஸ்ட் லைஃப் லாங் வரைக்கும் நீங்கள் மார்ட்டின் ஸ்கார்செஸி மாதிரி வந்து ஒர்க் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணணும்னு இல்லை, ஒரு 70 வயசு 80 வயசு வரைக்கும் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமோ வெப் சீரிஸோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் 100-200 ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு 10-20 வெப் சீரிஸ் எடுத்துக்கலாம், ஒரு 10 இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் ஃபிலிம் வந்து எடுத்துக்கலாம். மொத்தமாக உங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் கீப் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா. ஸோ அதனால் நீங்கள்
என் ஒர்க் வந்து நல்லா இல்லை, என் ஒர்க் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற எந்த டிமோட்டிவேட் ஆகாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஒரு கெட்ட விஷயம் நல்ல விஷயத்துல தான் நம்ம கற்றுக்குறோம். முதல்ல நம்ம தப்பு பண்ணுறோம், தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கற்றுக்குறோம் பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் வந்து தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. 3வது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இது வந்து ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸ்ன்றது ரொம்ப நேர்மையாக இருக்கணும், ரொம்ப ட்ரூவாக இருக்கணும். இது லைஃப்லன்னு இல்லை, எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நான் லஸ்ட்டு ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருந்தேன். இதில் வெப் சீரிஸ் வந்து 18+ வெப் சீரிஸ். இதை நான் ரைட் பண்ணிட்டேன். ரைட் பண்ணும்போது நிறைய வல்கர் வேர்ட்ஸ் இருக்குது. இது லேடிஸ் வந்து பார்க்க முடியாது, ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியாது. இது எல்லாமே வந்து இருக்குது. நான் முன்னாடி எடுத்த ஃபிலிம் எல்லாமே லேடிஸ் பார்க்கலாம், காட்ஸ் கிஃப்ட் இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபேண்டசி ஃபிலிம், காமெடி ஃபிலிம், அப்புறம் ராகம்னு ஒரு த்ரில்லர் ஃபிலிம். எதுலேயுமே வந்து பேட் வேர்ட்ஸ் இருக்குது, அது சிகரெட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். என்ன ஃபிலிம் நம்ம தாராளமாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபிலிம் வந்து அப்படி கிடையாது. இந்த கதாபாத்திரம், இந்த கதாமைப்பு எதுவுமே 18+ தான். இது சொன்னாலே 18+ தான்ன்ற கான்டென்ட் தான். அதை வந்து நான் எடுக்க போகிறேன். அதை எடுக்கும்போது அதுக்கு என்ன தேவையோ, அது என்ன பண்ணணுமோ, அதில் எந்த மாற்றமும் நான் சேஞ்ச் பண்ணலை. ஆர்டிஸ்ட்டும் எனக்கு ஒத்துழைச்சாங்க, அவங்களும் ஒரு முக்கியமான காரணம். அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன ஜஸ்டிஸோ, அதுக்கு நம்ம என்ன தோணுதோ, என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் நான் அடுத்த ப்ராசஸில் வந்து பண்ணனே தவிர நம்ம நேம் ஸ்பாயில் ஆகிடும், அப்படி ஸ்பாயில் ஆகிடும்னு ஆக்சுவலாக எனக்கு தாட் எல்லாமே வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி நேம் ஸ்பாயில் ஆகிடும், ஏன்னா இப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோம், இதுக்குள்ளே இது பண்ணணும், நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், இல்லை பண்ணாமல் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தாட் வந்து எனக்கு வந்தாலும் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்டில் இந்த சேஞ்சஸும் வந்து நான் பண்ணலை. இந்த ஸ்கிரிப்ட் வந்து இதை மாற்றிக்கலாம், அதை மாற்றிக்கலாம்னு சேஞ்சஸ் பண்ணலை. இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாமா வேண்டாம் தான் வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்ல வருதோ அதை வந்து எடுத்து கொடுக்குறது தான் நம்மளோட ஒரு ஃபிலிம் மேக்கரோட வேலையே. ஏன்னா இது நடிக்கிறவங்களும் நம்மளை கேவாக பார்ப்பாங்க. இப்போ நம்ம சைக்காலஜிஸ்ட் கிட்ட நம்ம போயிட்டு டவுட் கேட்டோன்னா, ஒரு டிஸ்கஷன் பண்ணால் கூட நம்மளே கேவாக பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் தான். நம்ம இருக்கிற ட்ரெடிஷ்னல் அப்படி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி எடுத்தால் நம்மளும் இந்த மாதிரி பார்ப்பாங்க, இல்லை நம்ம ஃபிலிம் அடுத்து யாரும் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, அடுத்து யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற தாட் எல்லாமே எனக்கு இருந்துச்சு. உண்மை தான். பட் எனக்கு என்ன ஸ்கிரிப்டோ அந்த ஸ்கிரிப்டை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் ஜஸ்டிஸாக இந்த ஃபிலிம் என்ன சொல்ல வருதோ அதை வந்து நீங்கள் எடுத்துருங்க, அவ்வளோதான். எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இதெல்லாம் நல்லா இல்லை, இதெல்லாம் ரொம்ப வல்கராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த போஸ்ட்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ஆடியன்ஸோட வியூ தான். ஆடியன்ஸ்க்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம், கமர்ஷியலாக பிளாட் ட்விஸ்ட்லாம் யூஸ் பண்ணி. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு என்னவோ அதை ஜஸ்டிஸாக வந்து நீங்கள் எடுக்கணும். இன்னொன்று வந்து ட்ரூவாக வந்து ஃபிலிம் வந்து மேக் பண்ணணும். இந்த கத்திட்டு திட்டிக்கிட்டு நம்ம கெத்து இந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் பேஷனேட்டாக வந்து ஒர்க் பண்ணணும். உங்கள் கூட ஒர்க் பண்ணாலே ஒரு ஜாலியாக இருக்குது, இவர் வந்து ரொம்ப பேஷனாக வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா சர்க்கிள். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். இந்த 3 விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கணும். கடமைக்குன்னு ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. நான் ஃபிலிமில் சொல்கிறேன், ஷார்ட் ஃபிலிமில், வெப் சீரிஸில் இது எல்லாமே சொல்கிறேன். சும்மா என்னத்தானோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் தாட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா, மன உளைச்சல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அப்புறம் மை நேம் இஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஃபிலிம் நியூன்னு ஜானர். அதுக்கப்புறம் காட்ஸ் கிஃப்ட்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நாகம்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபால்ஸ் டவுன் ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்கேன். லஸ்ட்னு ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் இருக்குது, டிஃப்ரெண்ட் கதையில் வந்து இருக்குது. எல்லாமே ஒரே கதை, ஒரே கான்செப்ட் கிடையாது. ஃபிலிமாக பார்க்கும்போது அந்த யூனிக்னஸ் இருக்கலாம், பட் கதையாக பார்க்கும்போது அந்த யூனிக்னஸ் வந்து இருக்காதுல்ல. இந்த கதை அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ காட்ஸ் கிஃப்ட்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் பார்த்துட்டு இப்போ லஸ்ட்னு எடுத்திருந்தேன், அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கம்பேரே பண்ண முடியாத மாதிரி இருக்கும் ரெண்டுமே. ஸோ நீங்கள் பேஷனேட்டடாக ஒரு விஷயம் என்ன சொல்ல வருதோ, நீங்கள் இப்படி தான் அதை சொல்லணுன்னா ஜஸ்டிஸாக நீங்கள் வந்து அதை சொல்லிவிடுங்க. நீங்கள் எந்த தயக்கமும் உங்களுக்கு படாதீங்க. நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டீங்க, முடிஞ்சிச்சு, நம்ம எடுத்தாச்சு, பண்ணி தான் ஆகணும், அவ்வளோதானா பண்ணிடணும். நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், நம்ம என்ன தான் யோசித்தாலும் ஆக்சுவலாக பண்ணாதீங்க. அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலன்னா ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் எடிட்டிங்கில் பண்ணலாம், அவ்வளோதான். தவிர இதை ரிமூவ் பண்ணுறது நான் சொல்கிறேன், இல்லை பீப் போடலாம், அவ்வளோதான். ஸோ இந்த 3 விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக நான் பார்க்குறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.